திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய அடியேன் முயற்சி செய்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாதவூரர், மற்றையே திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காளம்மை, ஐயடிகள், சேரமான், ஒலிகீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய்யுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல், காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. நமச்சாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருட்கருது தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியம் கண்ணிரண்டு எனவும் புவனும் உய்ய இருக்கடவும் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஏண்டால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாணக்கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா. அடுத்து திருக்கதவம் திறத்தல். அப்படியே தொடருங்கம்மா. சரிங்க. நமச்சாங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றேகால் அருமாலோற்று பெண்ணை நீர் அம்மா அழங்கி அரட்டாதே, திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புழங்கன்
திருத்தால் சென்று சேவோமி. திருமால் அறியா திருப்புழங்கன் திருத்தால் சென்று சேவோமி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. அது பழச்சுவை என அமுதன அறிதற்கு, அது பழச்சுவை என அமுதன அறிதற்கு, அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே, இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே, எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்த அருளும் மதுபழற் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திருப்பெரும் துறை மன்னா, எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம், எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். நன்றிம்மா. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை சிகாரும் சைவநெறி பாடசாலை என்கிற அமைப்பின் கீழே நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில இந்த அதிகாலை பொழுதில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, நம்மை மொழி பயின்று பிறந்து மொழி பயின்று பின் சென்ற காலங்கள் எல்லாம் நம்ம மண்ணில் உதித்த காலம், அதாவது இந்த பூமியில பிறந்தோம் இல்லையா, அந்த கருவுற்ற நாள் முதலா நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இறைவனுக்கும் இன்னது என்று வாழ்க்கையை சுட்டி காண்பித்து திருவடி வரை கொண்டு வந்து சேர்த்த அத்துணை குருநாதர்களுக்கும், நம்முடைய தாய் தந்தை முதற்கொண்டு நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சொல்லி, இதுதான் வாழ்வின் உச்சம் என்று சொல்லி கடைசியில் காரிய குருவாகவும் காரண குருவாகவும் சிவகுருவாகவும் வந்து வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் மேலே புருவம் பொட்டு வைக்கின்ற இடத்தில் நம்முடைய திருவடியை காட்டி தவத்தில் திளைக்கச் செய்த அந்த குருநாதருக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். இது ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலும் ஏன் இந்த நன்றி கூறுதல் சொல்றோம்னா, இந்த உடம்பு கொடுத்தது அப்பா அம்மா, இந்த உயிர் கொடுத்தது இறைவன் கொடுத்தாரு. ஆனா நடத்துறது குருநாதர். அப்போ குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. நமக்கு எல்லாமே உடனே மேல இருந்து எல்லாமே கிடைச்சிடாது. குரு சுட்டி காமிச்சு இது நல்லது இது கெட்டதுன்னு சொன்னாதான் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் குருவருள் இல்லாம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ
சிவபெருமானுடைய திருவடியை அடையணும்னா, ஒரு குருநாதருடைய துணை இல்லாம உங்களால அடைய முடியாது. அப்போ நாயன்மார்லாம் யார அடைஞ்சாங்க? யார்கிட்ட தீட்சை வாங்குனாங்க? யார்கிட்ட போய் கத்துக்கினாங்கன்ற கேள்வி எழும். ஏக இறைவனையே குருநாதராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பா எனக்கு வழிநடத்துங்க. செய்வது ஒன்றும் அறியேனே. என் வாழ்க்கையில நல்லது, கெட்டது எனக்கு தெரியலையே. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, சுவாமி மானுட சட்டை தாங்கி வருகிறார். யார் மூலியமாவது வரார். யார் மூலியமாவது வந்து நமக்கு இது இன்னது என்று சுட்டி காமிக்கிறார். அப்போ குருவருள் இருந்தா தான் நமக்கு திருவருள் கிடைக்கும். நம்ம யார்கிட்ட வேண்டணும் முதல்ல குருவருள் வேணும். பரிபூர்ணமா இருந்தா மட்டும் தான் நமக்கு போய் சேரக்கூடிய இடம் நமக்கு நல்லதா இருக்கும். அந்த திருவடி திருவடியை அடையணும்னா, திருவடியை அடையறதுக்கு முன்னாடி உங்கள வந்து ஆணவத்திலிருந்து விடுதலை பெற்று தரணும். ஃப்ரீடம் ஃப்ரம் ஈகோ. ஆணவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு, நீங்க உங்களுடைய கர்மாவிலிருந்து விடுதலை பெறணும். ஃப்ரீடம் ஃப்ரம் கர்மா. அந்த வினையிலிருந்து நீங்க விடுதலை பெற வேண்டும். அடுத்து மயக்கத்திலிருந்து, மாயையிலிருந்து விடுதலை பெறணும். இந்த 3 விடுதலை யார் ஒருவர் வாங்கி தருகிறாரோ, அவரே உண்மையான குருநாதர். இந்த பொருள் பறிக்கிற உலகத்துல, காசு பறிக்கிற இந்த உலகத்துல, யார் இந்த 3 காரியங்கள் செய்வாங்கன்னு பார்க்கணும். நல்லா பார்க்கணும். யார் இந்த குருநாதர்? எப்படி இருப்பாரு? நம்முடைய ஆணவத்தை நமக்கு காண்பித்து, அதை கடந்து வருவதற்கான வழியை சொல்லித் தருவார். முதல் வழி. 2வது, இந்த வினையிலிருந்து சிக்கி தவிக்கிறோம். இந்த பாழா போன உலகத்துல, மாயா சமுத்திரத்துல என்ன செய்யணும்னு தவிக்கிறோம். எத தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி நம்ம வினையினால அலையிறோம். அப்படி அலையும்போது அந்த வினையிலிருந்து விடுதலை வாங்கி தருவார். அவர்தான் குருநாதர். அப்போ முதல்ல ஆணவத்திலிருந்து விடுதலை, பிறகு கன்மாவிலிருந்து விடுதலை, வினையிலிருந்து விடுதலை, 3 மயக்கத்திலிருந்து விடுதலை. இந்த உலகம் மயக்கம் இருக்கு இல்லையா? இக்கரைக்கு அக்கரை பச்சை. இந்த மயக்கம் என்ன பண்ணும்னா, ஆசைப்படுத்திக்கிட்டே இருக்கும். எந்த பொருள பார்த்தாலும் வாங்கணும், பார்க்கணும், இல்ல அடையணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அதனுடைய இயல்பே என்னன்னா ஆசைப்படுறது. அப்போ இந்த 3 பொருள்களிலிருந்து எந்த ஒரு குருநாதர் உங்களை விடுதலை வாங்கி தராரோ, அவர்தான் உங்களை காப்பாற்ற வந்த சிவபெருமான் அனுப்புன குருநாதர். அப்போ அந்த குருநாதர் எப்படின்னா, அந்த குருநாதர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். உங்களுடைய ஆழ் மனம் தான் அந்த குருநாதர். ஏன்னா, அந்த மனம் தான் உங்கள வழிநடத்திட்டே வருது. அந்த மனம் தான் வெளியில ஒரு மானுட சட்டத்தாங்கி வந்து உங்களுக்கு வழிகாட்டுது. அப்போ குருவருள் இல்லன்னா, திருவருள் இல்ல. அதனால தான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது, குருநாதருக்கு நம்முடைய உடம்பையும், மனசையும், உயிரையும் குடுத்துடணும். உடல், பொருள், ஆவி சமர்ப்பிச்சா மட்டும் தான் திருவடியில கொண்டு போய் அவர் சேர்ப்பார். அப்ப எனக்கு நல்லது, கெட்டது எனக்கு தெரியல. எனக்கு நல்லது, கெட்டது எனக்கு தெரியல. நீங்க தான் என்ன வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஒருவர் சரணம் செய்து, செய்வது ஒன்றும் அறியேனே அப்படின்னு ஒத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் திருவருள் கைகூடி வரும். ஏன்னா, இந்த 3ம் பணியணும். ஆணவம் பணியணும், கன்மம் பணியணும், மயக்கம் பணியணும். அந்த 3 விடுதலைய குருநாதர் வந்து நமக்கு ஒரு அனுபவமா வாங்கி தருவார். அப்ப இது நிகழணும்னா, இந்த 3த்துக்கும் என்ன பேருன்னா, பாசம்னு பேரு. இந்த இடத்துல தான் இந்த கடந்து போற வேலைய நம்ம கத்துக்க போறோம். அதுதான் குருநாதர் இல்லாம, அவருடைய கைய நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சா தான் சிவபெருமானுடைய பெரும் கருணைக்கு ஆளாக முடியும். சாமி தான் அது. சாமி தான் வந்து அந்த உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாரி நம்முடைய அறியாமையை நீக்குவதற்காக வரார். அப்ப எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டீங்களா சாமி? அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அவர் எப்படி வருவார்ன்னே தெரியாது. அவருடைய கருணையினால நமக்கு வழி கிடைக்கும். அவருடைய கருணையினால நமக்கு ஒரு துப்பு கிடைக்கும். அவருடைய கருணையினால ஒரு ஒரு யுக்தி கிடைக்கும். அவருடைய கருணையினால யோசனை கிடைக்கும். அவருடைய கருணையினால அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்ற அறிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அதுவரைக்கும் நமக்கு இருட்டா தான் இருக்கும். அதுவரைக்கும் நமக்கு இருட்டா தான் இருக்கும். ஏன்னா அடுத்தது என்னன்னு தெரியாது இல்லையா? நம்ம தான் அந்த
அறிவிச்சா மட்டும்தான் நமக்கு அறிவு கிடைக்கும். இறைவன் வந்து காமிச்சா மட்டும்தான் நமக்கு வெளிச்சம். இறைவன் வந்து காமிக்காத வரைக்கும் நமக்கு இருட்டு தான். அப்போ அந்த அஞ்ஞானம் என்ற இருட்டை நீக்கிறவருக்கு பேர் தான் குருன்னு பேரு. கூன்றது இருளு, ரூன்றது வெளிச்சம். அஞ்ஞானம் என்ற அந்த கூவ, அறியாமை என்கிற அந்த கூவ, ரூ என்கிற வெளிச்சம் நீக்குவதனால அது குருன்னு பேரு. அப்படிப்பட்ட குருவாக வந்து நம்முடைய அறியாமைன்னா 3 ஆணவம், கன்மம், மாயை இத நீக்கி நமக்கு நம்ம யாருன்னு தெரிவிப்பாரு. நமக்கு நம்ப யாருன்னு தெரிவிப்பாரு. அப்படி தெரிவிச்சு உயிரறிவு பெற்று நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிற காலம் இருக்கு இல்லையா? அதுதான் நம்முடைய பிறந்த நாள். எது நம்முடைய பிறந்த நாளு? நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிற நாள் நம் பிறந்த நாள். அதுதான் திருமூல நாயனார் நமக்கு ஒரு பாடல் மூலியமா நம்மளை அறியக்கூடிய கலையை சொல்லித் தரார். அந்த வகையில திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 11வது தலைப்பாக இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 63வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பாக இருக்கக்கூடிய அட்டமா சித்தியில 63வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பாடலுக்கு உண்டான பாடலை இப்ப பாடலை பார்க்கலாம். அப்புறம் பொழிப்புரையை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். ஆரது கால் கொண்டு ரதம் விளைந்திடும், ஏழது கால் கொண்டு இரட்டி இறக்கிட, எட்டது கால் கொண்டு வகை ஒத்த பின், 9 வானிலம் ஒத்த வாயுவே. ஆரது கால் கொண்டு ரதம் விளைந்திடும், எழது கால் கொண்டு திரட்டி இறக்கிட, எட்டது கால் கொண்டு இடவகை ஒத்த பின், 9 மாநிலம் ஒத்தது வாயுவே. இது பாடல். பாடல அதான் பதம் பதமா பிரிச்சு பார்த்திடலாம். ஏன்னா அர்த்தம் புரியணும்ல. ஆரது கால் கொண்டு ரதம் விளைந்திடும், ஏழது கால் கொண்டு திரட்டி இறக்கிட, எட்டது கால் கொண்டு இடவகை ஒத்த பின், 9 மாநிலம் ஒத்தது வாயுவே. இது வந்து பாடல பிரிச்சு பார்த்துட்டோம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்க்கலாம். விளக்கத்தை பார்க்கலாமா? சிவபெருமான் திருமூல நாயனார் 3000 பாடல் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறார்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எழுதியிருக்கிறார். அப்படின்னா 3000 சொச்ச பாடல் இருக்குது. 3040 சொச்சம் இருக்குது. ஆனா எப்படி சொல்றாங்க இத? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை திருமூல நாயனார் எழுதின பாடல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த பாடல் எழுதுறதுக்கு அவருக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு அனுபவப்பட்டு அவர் இதை எழுதியிருக்கணும். இந்த அனுபவத்தை நமக்கு என்ன சொல்ல வரான்றதை இப்ப பார்க்கலாம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்மயாதனம். 6 ஆதாரங்களுக்கு மேல் 7வதான உச்சியளவும் பிராணவாயுவை ஏற்றியும் இறக்கியும் பயின்றால் 6 ஆதாரங்களிலும் தாரையாய் பாயும்படி திருவருள் அமுதத்தை விளைத்து நிற்கும். இனி 8ஆம் தானமாக சொல்லப்படுகின்ற தலைக்கு மேல் 12 அங்குலம் பிராணவாயுவை நீக்கி நிற்றலால் ஆதார வேற்றுமைகள் நீங்கிய பின் சுழுமுனையோடு மற்ற 9 நாடிகளிலும் பிராணவாயு ஒத்த தன்மைதாய் நிற்பதாம். இனி பாட்டை கொஞ்சம்
பொழிப்புரையை மீண்டும் ஒரு முறை வாசிச்சிடுறேன். முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் புரியாது. பிறகு நம்ம யதார்த்த உலகத்துல இந்த கலியுகத்துல நமக்கு என்ன இந்த பாடல் சொல்ல வருதுன்றதை பார்க்கலாம். பொழிப்புரை. 6 ஆதாரங்களுக்கு மேல் 7ஆவதான உச்சி அளவும் பிராணவாயுவை ஏற்றியும் இறக்கியும் பயின்றால் 6 ஆதாரங்களிலும் தாரையாய் பாயும்படி திருவருள் அமுதத்தை விளைத்து நிற்கும். இனி 8ஆம் தானமாக சொல்லப்படுகின்ற தலைக்கு மேல் 12 அங்குலம் பிராணவாயுவை நீக்கி நிற்றலால் ஆதார வேற்றுமைகள் நீங்கிய பின் சுழுமுனையோடு மற்ற 9 நாடிகளிலும் பிராணவாயு ஒரு தன்மையதாய் நிற்பதாம். அவ்வளவுதான் செய்தி. இது பொழிப்புரை. ஆதீனம் கொடுக்க வேண்டிய செய்தியை கொடுத்துட்டாங்க. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை நிறைய தனிப்பட்ட முறையில் எல்லாரும் எப்படி திருக்குறளுக்கு விளக்கம் எழுதுறாங்களோ அதே மாதிரி திருமந்திரத்தை அவங்கவுங்க அறிவு நிலைக்கு ஏற்ற மாதிரி பொருள் சொல்லியிருக்கிறாங்க, பொழிப்புரை சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு கிடைச்சது தர்ம ஆதீனம். திருவாரூர் ஆதீனம் புத்தகம் கூட நம்மளுக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்சது இந்த ஆன்லைன்ல உடனே பார்த்து உடனே சொல்றதுக்காக தர்ம ஆதீனத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு சிலர் சைவன்.org போய் எடுத்துட்டு வராங்க. பாட்டு மட்டும் தான் எடுக்க முடியும், அங்க பொழிப்புரை இருக்காது. சரி, இந்த பாட்டு நமக்கு என்ன இப்ப சொல்ல வருதுன்னு நம்ம பார்க்கலாமா? சிவபெருமானே சிவசிவா. கிட்டத்தட்ட அட்டமா சித்தி அப்படின்ற தலைப்பின் கீழே 62 பாடல் நம்ம முடிச்சிட்டோம். 63வது பாடல் இன்னைக்கு. தலைப்பு என்னது? அட்டமா சித்தி. அட்டமா சித்தினா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சித்து விளையாட்டு, சித்தர்கள். இந்த சித்து நிலையை அடையணும்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல நீங்க சத்து தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அடிக்கடிக்கு நான் சொல்றேன். சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம். நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்னது? நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியுமா? சத்தை அடைய வேண்டும், பிறகு சித்தை அடைய வேண்டும், பிறகு ஆனந்தத்தை அடைய வேண்டும். இதுதான் டார்கெட். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, நம்ம வாழ்க்கை பிறந்த நோக்கமே என்ன தெரியுமா? சத்தை அடையணும். சத்து, முதல்ல சத்தை தெரிஞ்சுக்கணும், பிறகு சித்தை தெரிஞ்சுக்கணும், பிறகு ஆனந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளக்கூடாது, அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளக்கூடாது, உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் செய்தி. ஏன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஆமா, நீங்க எவ்வளவு ஞானங்களை புத்தகத்துல படிச்சாலும் அனுபவத்துல இல்லைன்னா அது என்ன பண்ணாது, அது உதவாது. ஆனா வாய் சவடால சொல்லலாம், சொற்பொழிவு ஆற்றலாம், மேடை ஏறி போயிட்டு என்ன பண்ணலாம், வாய் கிழிய பேசலாம், கை தட்டுவாங்க எல்லாரும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கை தட்டுவாங்க. ஏன்னா அது வெறும் ஏட்டு சுரக்காய் மட்டுமே. அப்போ அது அனுபவமாக மாறினா தான் அது உங்களுக்கு பலன் அளிக்கும். ஞானம் பெறுதல் சுலபம், ஞானம் பெறுதல் சுலபம், ஞானம் பெறுதல் சுலபம். ஆனா அது அனுபவமா மாறுறது என்பது கடினம். நெருப்பு சுடுன்றது அறிவு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா நெருப்புக்குள்ள இறங்கினா தானே தெரியும். அது போலதான் தேன். தேனுன்ற ஒரு சொல்ல கேட்டுட்டாலே அது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் தேனுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாய் கிழிய உலகம் ஃபுல்லா சொற்பொழிவு பண்ணலாம். நான் அதை நக்கி குடிச்சவங்க எத்தனை பேருன்ற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த தேனிலே திளைத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ தேன் என்ற சொல்றவங்க, சொற்பொழிவு ஆற்றுவங்க தேனை நக்கினார்களா என்ற கேள்வி வரும். அப்ப சொற்பொழிவு ஆற்றவங்க எல்லாம் வெறும் வாய் சவுடலுக்காக பேசுறாங்களா, இல்ல அந்த தேனை நக்கி அதனுடைய அனுபவத்தை பெற்ற பிறகு பேசுகிறார்களா? 2 கேள்வி. எல்லா ஆன்மீகவாதியும் நீங்க புடம் போட்டு பார்க்கணும்னு இப்படிதான் நீங்க பார்க்கணும். உண்மையிலேயே இவர்கள் தேனை ருசித்திருப்பார்களா? ஆனா தேனை பற்றி இவர்கள் பக்கம் பக்கமாக பேசுகிறார்கள், கடவுளை பற்றி பக்கம் பக்கமாக பேசுகிறார்கள், கொடுத்த தலைப்பில் இவர் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள், டிகிரி முடித்திருக்கிறார்கள், அதாவது மாஸ்டர் டிகிரி முடித்திருக்கிறார்கள், அதுக்கப்புறம் PhD முடிச்சிருக்காங்க, தமிழ்ல சராமரியா பேசுறாங்க. சரி, எல்லாம் சரி, எல்லாம் சரி. இவர்கள் அந்த தேனை நக்கி இருக்கிறார்களா? அவ்வளவுதான். அப்போ ஞானம் என்பது தேன்.
ஞான அனுபூதி என்பது அந்த தேனை நீங்கள் ருசித்திருக்க வேண்டும். அப்ப யாராவது கேட்டா அது கசப்பா இருக்கும், இல்ல தித்திப்பா இருக்கும்னு சொல்றதுக்காவது உங்களுக்கு அனுபவம் வேணும் இல்லையா? அப்போ அனுபவமே நமக்கு ஆசானாக வருகிறது. அனுபவமே ஒரு முடிவு எடுப்பதற்கான வழியை நமக்கு சுட்டிக் காண்பிக்கிறது. அதுதான் செய்தி. அப்போ ஞானம் பெறுதல் சுலபம். ஞான அனுபூதி பெறுதல் கடினம். அது சாமி கிட்ட தான் நம்ம விடணும். அப்போ குருவருள் துணையாக நம்ப இறைவனுடைய திருவடியை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணும்போது, இந்த ஞானம் நமக்கு அனுபூதியாக மாறும். அனுபூதின்னா என்ன? அனுபவமா மாறும். அவ்வளவுதான். அறிவு அனுபவமா மாறணும். அவ்வளவுதான். அப்போ எல்லாரும் ஒரு சித்தாந்தம் படிச்சுட்டு ஒரு கூத்து ஆடுறாங்க. தேவாரம் படிச்ச உடனே மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு அதுல ஒரு கூத்து ஆடுறாங்க சில பேர். இதெல்லாம் ஒரு படிநிலை அவ்வளவுதான். உங்களுக்கு பாட்டு மனப்பாடமா தெரியும் அவ்வளவுதான். பாட்டு மனப்பாடமா தெரியுதுனால நீங்க மேல வந்துட்டீங்கன்னு நெனைச்சுறது ரொம்ப அபத்தம். அதே மாரி சித்தாந்தத்த நான் படிச்சுட்டேன் அப்படின்றது எனக்கு ஃபார்முலா மொத்தம் தெரியும். சிவபெருமான் அடையக்கூடிய ஃபார்முலா மொத்தம் தெரியும். அப்படின்னு சொல்றதும் அபத்தம் தான். அப்ப தேவாரம், திருவாசகம் தெரியும், 12 திருமுறை தெரியும், 14 சாஸ்திர சித்தாந்தம் எனக்கு தெரியும்னு சொன்னாலே, அது நீச்சல் அடிப்பது எப்படி என்கிற புத்தகத்தை வாசித்ததற்கு சமம். திடீர்னு கடல்ல தள்ளி விட்டா என்ன பண்ணணும்? நீச்சல் அடிக்கணும். முடியுமா? நீங்க தான் படிச்சிட்டீங்கல்ல. எனக்கு தேவாரம் தெரியும், 12 திருமுறை தெரியும், 14 சாஸ்திரம் தெரியும். அந்த வகுப்புக்கு போறேன், இந்த வகுப்புக்கு போறேன், இந்த பணி செய்றேன், அந்த பணி செய்றேன். சரி, திடீர்னு சூறாவளி வருது. நீ தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டியேப்பா! தண்ணீல தள்ளி விட்டோம்னா நீச்சல் அடிப்பீங்களா? ஆ என்னால முடியாது, என்னால முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அனுபவம் இல்லன்னு அர்த்தம். அப்ப நீச்சல் அடிக்கிறது எப்படின்ற புத்தகத்த தான் நீங்க கரைச்சு, கரைச்சு சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர, ஒருபோதும் நீங்க தண்ணீல இறங்கவே இல்ல. நீங்க நீச்சல் அடிக்கவே இல்ல. அப்ப நீச்சல் அடிச்சா தானே இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போ முடியும். அப்ப கரையேறாதவன் எப்படி நீங்க பேசலாம்? ஒரு பயம் இருக்கணும்ல கட்டையில. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும்ல. என்னடா இந்த டாபிக் எடுத்து நம்ம பேசுறோமே, இந்த டாபிக்ல நமக்கு இது ஒத்து வருமா? ஒத்து வராதா? இது உண்மைய நம்ம உணர்ந்தோமா? உணரலையா? கையெடுத்து கும்பிட்டுறணும். ஐயா, இது எனக்கு அனுபவமா தெரியாது. ஆனா பேச முடியும் என்னால சொல்லிடணும். ஒத்துக்கணும். ஒரு நல்ல சொற்பொழிவாளர் கவர் எதிர்பார்க்க கூடாது. கவர்ன்னா என்ன? காசு எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, அது வியாபாரம் ஆயிடும். சன்மானம் குடுக்கலாம். அன்பால குடுக்கலாம். தப்பில்ல. அன்பால குடுத்தா அது எதையும் ஏத்துக்கலாம். அப்போ ஒரு டாபிக் பேசுறீங்கன்னு சொன்னா, அது அனுபவத்துல இருக்கணும். அறிவா மட்டும் இருக்கக்கூடாது. அனுபவமா இருக்கணும்ன்றது தான் ஆன்மீகம். அப்ப இதுக்கப்புறம் எந்த சொற்பொழிவாளர நீங்க பார்த்தாலும், நல்லா கொஞ்சம் கண்ண நல்லா உத்து பாருங்க. இது தேன நக்கி சாப்பிடுதா? இல்ல தேன பத்தின மட்டும் பேசுதான்னு. அப்போ பாம்பின் கால் பாம்பறியும். ரொம்ப ஆழமான தவம் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். இது நீச்சல் அடிக்கிறது மட்டும் தான் படிச்சிருக்குதே காண்டி, இது இன்னும் நீச்சல் அடிக்கல. அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. அப்படிதான் இந்த பாடல் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு குருநாதர்ட்ட கேட்டு நம்ம உள்ள போலாம். "ஆறது கால் கொண்டு ரதம் விலைத்திடும், ஏழது கால் கொண்டு இரட்டி திரட்டி இறக்கிட, எட்டது கால் கொண்டு இடவகை ஒத்தபின், 9 மாநிலம் ஒத்தது வாயுவே." அப்போ அட்டமா சித்தி அப்படின்ற தலைப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சத்துனா என்னன்னு தெரியணும்னு சொன்னேன். சித்துனா என்னன்னு தெரியணும்னு சொன்னேன். ஆனந்தம்னா என்னன்னு தெரியணும்னு சொன்னேன். அப்ப சத்துன்னா உயிரு. உயிர் அறிவு நீங்க பெற்றிருக்கணும். நீங்க முதல்ல ஒரு உயிருன்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நனக்கு ந எ நமக்கு நமக்கு எப்படி சிறுநீர் போது, நமக்கு எப்படி மலம் போது, நமக்கு எப்படி வலி, வேதனை இருக்குது, நமக்கு எப்படி நல்லது, கெட்டது இருக்குதோ, அதே மாரி தான் எதிராளிக்கு இருக்கும்னு நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ, அப்பதான் எல்லா உயிரையும் நீங்க சமமா பார்ப்பீங்க. அங்க ஜாதி ஒழிஞ்சிரும். எப்போ? உயிர் அறிவு பெற்ற பிறகு ஜாதி ஒழியுது. எது வரைக்கும் ஜாதி இருக்கும்? ஆணவம் இருக்கிற வரைக்கும் ஜாதி இருக்கும். எது வரைக்கும் வினை இருக்கும்? கன்மா இருக்கிற வரைக்கும் வினை இருக்கும்.
எது வரைக்கும் மயக்கம் இருக்கும்? இந்த ஆணவமும் கன்மாவும் இருக்கிற வரைக்கும் மயக்கம் இருக்கும். அப்ப இது மூணும் என்ன ஆகணும்? அடங்கி நிக்கணும். எப்போ இந்த ஆணவம்ன்ற சாதி மலம் கொம்பு இருக்கு இல்லையா, நான்ன்றதுதான் ஜாதிக்கு மூலமா இருக்குது. அப்போ உயிரறிவு பெறுவதற்கு இந்த 3 தடை இருக்கிறது. அன்பே சிவம், ஜீவன் ஜீவன் தான் சிவம். அப்ப அன்பே சிவன்னு உணர்றதுக்கு எத்தனை தடை இருக்குது? ஆணவம்ன்ற ஒரு பெரிய தடை இருக்குது. அந்த கொம்பு முதல்ல தூக்கி எட்ட போட்டுடணும். 2வது வினை, நல்வினை தீவினை, அந்த கொம்பை தூக்கி எட்ட போட்டுடணும். 3வது மயக்கம். இதுல என்ன இருக்கும், அதுல என்ன இருக்கும், இந்த கோயில்ல என்ன இருக்கும், அந்த கோயில்ல என்ன இருக்கும், அந்த நாட்டுல என்ன இருக்கும், இந்த நாட்டுல என்ன இருக்கும், இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, நம்மள வாழ விடாம செய்யற ஒரு மயக்கம் இருக்குது, மாயை. ஐயோ இவரை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமே, அவரு கூட வந்துருக்கலாமே, இப்படி வந்துடலாம், புலம்பி 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 நம்மள சாகடிக்கிற ஒரு கூட்டம் ஒண்ணு உள்ள இருக்குது. அதான் மாயை. நிலையில்லாததை காமிச்சு 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 பச்சை கலர்ல காமிச்சு காமிச்சு நம்மள ஏமாத்தக்கூடிய டெக்னிக் உள்ளது இந்த மாயை. அப்ப இது மூணும் நீங்கினவங்க தன்னை தெரிந்து கொள்கிறார்கள். அவர்தான் உயிரறிவு பெறுகிறார்கள். அவர்தான் சத்தானவர்கள். அதுக்குதான் சத் சங்கம்னு பேரு. அப்ப அந்த சத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு தான் சித்தாகிய சிவம் தெரிகிறது. யாருக்கு சிவம் தெரிந்து விட்டதோ அவர்களுக்கு ஆனந்தமாக மாறி விடுகிறார்கள். அதுதான் சத்து சித்து ஆனந்தம். பேர் நல்லா வச்சுக்கிறாங்களே. பாப்பா சச்சிதானந்தம். சச்சிதானந்தம்னு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க சச்சுன்னா என்ன, சித்துன்னா என்ன, ஆனந்தம்னா என்னன்னு தெரியாது. பேர் நல்லா இருக்கும். பாப்பா சச்சிதானந்தம், சர்க்குருவே அப்படின்னாங்க. சர்க்குருனா என்ன? உயிருக்கு உயிருக்கு குருவாக வந்து வரக்கூடியவர் தான் சர்க்குருன்னு பேரு. சத்துக்கு குரு, சித்துக்கு குரு, சத்துக்கு குரு, அது சர்க்குருன்னு பேரு. எல்லாரும் சர்க்குருவா மாறிட முடியுமா? எல்லாரும் சர்க்குருவா மாற முடியுமா? சர்க்குருன்னா என்ன? சத்துன்னா உயிர்ன்னு சொன்னேன். அப்ப இந்த உயிரறிவு பெறுவதற்கு இந்த 3 தடை இருக்கு. ஈகோ கிட்ட இருந்து விடுதலை வாங்கணும். கர்மா கிட்ட இருந்து விடுதலை வாங்கணும். மயக்கத்துல இருந்து விடுதலை வாங்கணும். வாங்கினா தான் நீ யாருன்னு உனக்கு தெரியும். அப்போ தான் ஒரு உயிரு, தனக்கு பசிக்கிற மாதிரி தான் எதிராளிக்கு பசிக்கும்ன்ற ஒரு எண்ணம் என்னைக்கு உள்ள வந்துருச்சோ அன்னைக்கே நீ உயிரறிவு பெற்று விடுகிறாய். அப்ப எல்லா உயிரையும் மதிக்கிற. எப்ப நீ எல்லா உயிரையும் மதிக்கிறியோ அப்பவே உனக்கு சிவபெருமான் உடம்புல வந்து குடியேறுகிறார். ஆம்பளை, பொம்பளை, அலி, நரி, நாய், நத்தை, ஈ, எறும்பு, யானை வரைக்கும் எல்லா உயிரையும் நீ மதிக்க தொடங்கிட்டீன்னா, இந்த கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அவ்வளவுதான். கடவுள் வேற யாருமே இல்லை. எப்படி உன் உடம்பு உனக்கு முக்கியமோ அது மாதிரி எல்லா உயிருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்க உடம்பு முக்கியம். இந்த உண்மையை யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உயிரறிவு பெற்று விடுகிறார்கள். அவங்க தான் இந்த வள்ளலாருடைய உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல். அப்ப எல்லா உயிரையும் தான் உயிர் போல யார் ஒருத்தர் பாவிக்கிறாங்களோ அவங்க உயிரறிவு பெற்று விடுகிறார்கள். அவர்கள் சத்தானவர்கள். அந்த சத்தானவர்கள் மட்டும்தான் சித்தாகிய சிவபெருமானை தெரிந்து கொள்ள முடியும். அவங்கதான் அன்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கதான் இரக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கதான் கருணைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களாலதான் சிவத்தை உணர முடியும். மத்தவங்களால உணர முடியாது. ஏன்னா உயிரறிவுக்கே வராதவங்க எப்படி உணர முடியும்? ஆணவத்துல இருக்கும் எப்படி கடவுளை உணர முடியும்? சொல்லுங்க. இன்னும் கர்மால வந்து விடுதலை பெறவே இல்லை. அவனுக்கு அவன் வேலையே பெருசா இருக்குது. வினையே, நல்வினை, தீவினை. அவன் பாதகம் செஞ்சவனும் பூமியில பிறக்கிறான். மிக புனிதமான காரியம் செஞ்சவனும் பூமியில பிறக்கிறான். அப்ப நல்வினை செஞ்சவனும் பூமியில பிறப்பான். தீவினை செஞ்சவனும் பூமியில பிறப்பான். 2 வினையுமே ஆபத்தானதுதான். அவர் தர்மவானுங்கன்னு பேர் வாங்கினாலும் ஆபத்தானதுதான். அவன் கொலைகாரங்கன்ற பேர் வாங்கினாலும் ஆபத்தானதுதான். அப்ப 2த்துல இருந்து விடுதலை வேணும். அவன மாதிரி ஒரு பாவி இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவன் அவன் செஞ்ச வினை அந்த மாதிரி. அவனுக்கும் பிறப்பு உண்டு. என்ன பதிவு உண்டு. ஐயோ அவரை மாதிரி ஒரு உத்தமர் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் அவருக்கும் பிறப்பு உண்டு. 2த்துக்குமே ஈக்குவல் தான். 2த்துக்குமே ஈக்குவல் தான். இந்த உலகம் வந்து சரிசமமா தான் நடத்துது. இன்பம், துன்பம், இரவு, பகலு, நல்லது, கெட்டது,
சொர்க்கம், நரகம். அது போலதான் வினை, நல்வினை, தீவினை. அப்ப கொடுவினை செஞ்ச கொலைகாரனுக்கும் பிறப்புண்டு. நல்லது எதுவுமே செய்யாத நல்லது செஞ்சு உத்தமமா பேர் வாங்கினவனுக்கும் பிறப்புண்டு. அப்போ இந்த வினையிலிருந்து விடுதலை வாங்கினா தான் பிறவின்ற வேற நம்ம என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். அப்போ இந்த இருவினை ஒப்புன்னு இதுக்கு பேரு. இனி வினைய கூட்டக்கூடாது. வினைய கழிக்கத்தான் நம்ம வந்தோம். இந்த உண்மையை தெரிஞ்சவங்க இனி வினைய கூட்ட மாட்டாங்க. அப்ப குருநாதருடைய அருளால அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. அப்ப இந்த 3 அப்புறம் மயக்கத்துல இருந்து மீண்டு வருவாங்க. இந்த 3 பொருள்ல இருந்து யார் ஒருத்தர் மீண்டு வந்தாங்களோ, அவங்க தான் ஒரு உயிர்ன்னு உணர்வாங்க. இந்த தான் ஒரு உயிர்ன்னு உணர்ந்த பிறகு தான் எல்லார் மேலயும் அன்பு வரும். நல்லவன், கெட்டவன் எல்லாரையும் அவனுக்கும் பசிக்கல்ல, எதிராளிக்கும் பசிக்கல்லன்ற எண்ணம் வரும். இதுதாங்க சிவம். அப்போ உயிரறிவு பெற்ற சத்தை பெற்றவர்கள் எல்லாவற்றுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டவர்கள் சித்தையும் அடைகிறார்கள். அப்படி அந்த சித்து தான் அட்டமா சித்தின்னு பேரு. அப்படி சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்கிற சொல்லக்கூடிய அந்த சித்தத்தை அடைந்தவர்கள் சிவபெருமான் தான் இந்த வாழ்க்கையை நடத்துறாருன்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க அவனுக்கு அடிமை செய்யறாங்க. அப்பா எனக்கு ஒன்று செய்வது ஒன்றும் அறியேனே, என்னை காப்பாத்துங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் அறிவுலாம் சின்ன அறிவு சாமி, உங்களது பேரறிவு. நானோ சிற்றறிவாளன், கடை நாயேன், நாயினும் கடைப்பட்டேன். உங்களது பேரறிவு என்னை வழிநடத்துங்க சாமி அப்படின்னு இல்லையா? அதான் சித்து. சத்து என்பது சிற்றறிவு, நம்முடைய உயிர். சித்து என்பது பேரறிவு. இந்த பேரறிவு பெற்றவுடன் நமக்கு கிடைப்பது ஆனந்தம். சரி, இப்ப அட்டமா சித்தின்னு என்னன்னு தெரிஞ்சு போச்சா? இந்த அட்டமா சித்தியை அடையணும்னா 8 விதமான ஒழுக்கம் இருக்குது. இயமம். ஒழுக்கத்துக்கு வராம ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த இடம், அது என்னங்க ஒழுக்கம் ஒழுக்கன்றீங்க? நல்லதை ஃபாலோ பண்றதுக்கு பேர் ஒழுக்கங்க. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடியாத எல்லா ஒரு பழக்க வழக்கமும் இயமம், ஒழுக்கம்னு பேருங்க. உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது. யாருடைய உடம்புக்கும் மனசுக்கும் உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்னு நீங்க செய்யற ஒழுக்கமான காரியங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இயமம் தான். அப்ப 8 விதமான அட்டாங்க யோகத்துல திருமூலர் என்ன சொல்றாரு? இந்த 8 யோகத்தை யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அட்டமா சித்தி என்கிற சித்துக்கள் தானாகவே கிடைக்கும் அப்படின்றார். இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 விதமான ஃபார்முலாவை, இந்த 8 விதமான வழிய ஒரு உயிர் கடந்து வருமாயின் அவங்களுக்கு கடைசியில கிடைக்கக்கூடிய பரிசு என்னது? அட்டமா சித்தி. என்ன தருவான் அம்பலத்தவன்? தன்னையே தருவான். ஏன்னா இது வரைக்கும் அழுது அழுது புரண்டு 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 நீ யாரை கேட்ட? அவனை தான் கேட்ட. அப்போ இவ்வளவு நேரம் வேணுன ஒண்ணு அவன் தன்னையே கொடுத்துடுறான். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நானே வந்துடுறேன். உன் உடம்புக்குள்ள நானே இறங்கிடுறேன். இனி நீ நானும் வேற இல்லை. நீ அழாத, நீ நானும் ஒண்ணுதான். நீ அழாத, நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சாமி சொல்லுவார். அப்படி சொல்லும் போது சாமியோட இறை ஆற்றல் நீங்க பெறுகிறீர்கள். நாமெல்லாம் ஒரு இரும்பு, சாமி ஒரு காந்தகம். அந்த காந்தகத்தை நத்தி 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 உரசி 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 அழுது 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 புலம்பி 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 குருவை பிடிச்சி 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 அந்த காந்தகத்தோட ஒட்டி 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 இந்த இரும்பு என்ன ஆகுது? ஒரு நாள் அந்த காந்தகமாக மாறி விடுகிறது. அதான் முக்தி. அதான் முக்தி. அப்போ இந்த இரும்பு காந்தகமா மாறணும்னா அந்த காந்தகத்தை அணுகிறதுக்கு உண்டான வழியை சாமி ஏற்பாடு அதான் குருநாதர். அப்ப குருவருள் இருந்ததுன்னா நிச்சயமா காந்தகத்தை நம்ம என்ன பண்ணலாம்? எம்பெருமான்ங்கிற காந்தகத்தை நம்ம பிடிச்சு இந்த இரும்பும் இந்த துரும்பும் காந்தகமா மாறும். அப்ப சாமி தன்னை போலவே காந்தகத்தன்மை கொடுக்கிறாரு. என்ன போல நீ படைச்சு காப்பாத்தி அழிச்சு மறைச்சு அருளக்கூடிய எல்லா ஆற்றலும் பெற்று எல்லா சித்துக்களையும் பெறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே கொடுத்து விடுகிறார். அதான் முக்தி, விடுதலை. அப்படிப்பட்ட தலைப்புல 63வது பாட்டு தான் இந்த பாட்டு. ஒரு பாட்டை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையை கொடுத்தாதான் அந்த பாட்டினுடைய அர்த்தம் தெரியுன்றதுக்காகத்தான் சொல்றேன். அப்ப அட்டமா சித்தி நீங்க அடையணும்னா முதல்ல உயிர்ன்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சிவம்ன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆனந்தம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் அட்டமா சித்தியில இந்த 63வது பாட்டை நீங்க உணர்ந்துக்க முடியும்.
இப்ப பாட்டுக்கு போலாம். இப்ப இந்த பாட்டு நமக்கு எதார்த்தமா என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். "ஆறது கால் கொண்டு ரதம் விளைந்திடும்" அப்படின்னா 6 ஆதாரம் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. எத்தன ஆதாரம் இருக்கு? 6 ஆதாரம் இருக்கு. அந்த 6 ஆதாரமும் இறைவனுடைய திருவருள் கருணையினால நம்ம உடம்புக்குள்ள இயங்கிட்டு வருது. இந்த 6 ஆதாரத்த ரட்சிக்கிறதுக்காக ஒரு சின்ன குழந்தைய சாமி அனுப்பிச்சு வச்சார். அதுக்கு முருகப்பெருமான்னு பேரு. என்ன பேரு? அது பேரறிவு. இறைவன் தான். இதுக்கு ஆறுமுக சிவம்னு பேரு. ஆனா இதுக்கு குழந்தைன்னு நம்ம பேரு வச்சுட்டோம். அப்பாவ புள்ளன்னு பேரு வச்சுட்டோம். இந்த 6 ஆதாரங்கள ரட்சிக்கிறதுக்காக மூலாதாரம், அதாவது நம்ம இடுப்பு, அந்த இடத்துல ரட்சிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு குழந்தைய அனுப்பிச்சாரு. ஒரு முகத்த அனுப்புனாரு. அதுக்கு ஒரு முகம். 2வது வயிறு. அந்த இடத்துல 2வது ஆதாரம் சுவாதிஸ்தானம். அந்த ஒரு முகம் முருகப்பெருமானுக்கு. அத ரட்சிக்கிறாரு. 3வது வயித்துக்கும், மார்புக்கும் நடுவுல மணிபூரகம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த முகத்த ரட்சிக்கிறாரு. யாரு? முருகப்பெருமான். அடுத்து அநாகதம். 2 மார்பு காம்புக்கு நடுவுல இருக்கிறதுக்கு பேரு என்னது? அநாகதம். இந்த அநாகதத்துல என்ன வேலை நடக்குது? இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, நெஞ்ச தொட்டு சொல்லுன்றாங்க இல்லையா? அந்த அன்பு இருக்குது. அப்போ இந்த கருணை சுரக்கிற இடம்ன்றதுனால, பால் சுரக்கிற இடம்ன்றதுனால, அதுக்கு ருத்ரம்னு அதாவது அன்புன்னு பேரு. அந்த ஒரு சக்கரம் சாமி இயக்குறாரு. அந்த சக்கரத்துக்கு முருகப்பெருமானுடைய ஒரு முகம் தேவைப்படுது. அடுத்து அநாகதத்த தாண்டி விசுத்தி, தொண்டைக்குழி. இந்த தொண்டைக்குழியில ஒரு சக்கரம் இருக்கு. ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்த சாமி எப்படி நடத்துறாருன்னா, மூச்சா நடத்துறாரு. அப்போ அங்க ஒரு முகம் முருகப்பெருமானுடைய முகம் தேவைப்படுது. 6 முகத்துல. கடைசியா ஒரு முகம் இருக்கு. அதான் புருவ மத்தியம். அப்போ 6 ஆதாரங்களுக்கு ஒரு மகன அனுப்பி ரட்சிக்கிறாரு. அவன் தான் ஆறுமுகம். அப்போ இறைவன் அப்பாவும், அம்மாவும் வலது கண்ணு சூரியனாகவும், இடது கண்ணு சந்திரனாகவும் நம்ம உடம்புக்குள்ள உட்கார்ந்திருக்கிறாங்க. இது எத்தன பேருக்கு தெரியும்? நம்முடைய கண்ணு தான் அப்பான்னு. கண்ணப்பா, கண்ணப்பா, கண்ணப்பான்னு சொல்றாங்கல்ல. கண்ணு அப்பன்னா என்ன அர்த்தம்? நல்லா கண்ண உத்து பாரு, அப்பன் அவன் தான்னு அர்த்தம். அப்ப யார் கண்ண பார்த்தாலும் யார் அது? கண்ணப்பன். நான் கேட்கிறேன், பொணத்தோட கண்ணு எப்படி இருக்கும்? ஒரு பொணத்தோட கண்ணு எப்படி இருக்கும்? நல்லா பார்த்துருக்கேன். எத்தன பேர் சாவுக்கு போயிருக்கிறீங்க? டெட் பாடியோட கண்ணு எப்படி இருக்கும்? சத்து அங்க இருந்து எழுந்து போயிருச்சு. சத்துன்னா உயிர். சிவம் எழுந்து போயிருச்சு. அங்க என்ன இருக்கும்? சவம் இருக்கும். சவத்துக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவுதான். அந்த கண்ணுல உயிர் இருக்குமா? உயிர் இருக்காது. அதுக்கப்புறம் 6 மணி நேரம் கழிச்சு கண் எடுக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெறுமனே முறைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அப்போ அந்த உயிர்ப்பு சிவம் எழுந்து போனதுனால அது சவம். அங்க யாரு இல்லன்னா கண்ணப்பன் இல்லை. கண்ணப்பா நில்லு கண்ணப்ப, கண்ணப்பன்னா யாரு கண்ணா வர்றது? என் கண்ணே அப்படின்னு சொல்றேன்ல. அப்ப கண்ணு யாரு? சிவபெருமான். அப்ப என் கண்ணேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் மணியே அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்குள்ள இருக்கிற கருமணியேன்னு அர்த்தம். அப்போ கண்ணாக இருக்கிறது இறைவன் தான். அந்த கருமணியாக இருக்கிறதும் இறைவன் தான். கண்ணே, மணியே அப்படின்ட்டாங்கல்ல. அப்போ உயிர்ப்பின் அடையாளம் கண்ணு. அதான் கண்ணப்பா. இதுக்கப்புறம் எந்த கண்ண பார்த்தாலும் சாமியோட கண்ண தான் நீங்க பார்க்கணும். யார் ஒருத்தர் எந்த உயிரையும் நான் கொல்ல மாட்டேன்னு முடிவெடுக்கிறாங்களோ, அது நல்ல பாம்பு கூட நம்ம கண்ண பார்த்தோனே என்ன பண்ணிடும்? இவங்க தீங்கு செய்யாதவங்கன்னு எட்ட போயிடும். ஒரு சிங்கம் உங்கள பார்த்து அடங்கி நிக்கும். எப்போ? ஒரு புலி உங்கள பார்த்து அடங்கி நிக்கும். எப்போ? ஒரு சிறுத்தை உங்கள பார்த்து அடங்கி நிக்கும். எப்போ? ஒரு மிருகம் உங்கள பார்த்து அடங்கி நிக்கும். எப்போ? நீங்க என்னைக்கு உயிரறிவு பெற்று விட்டீர்களோ அன்னைக்கு. எப்போ உங்களுக்குள்ள காருண்யம் இறங்கி வந்துருச்சோ அன்னைக்கு. எப்போ உங்க கண்ணுல கருணை வந்துருச்சோ அன்னைக்கு. அப்போ உங்க கண்ணுல கருணை என்னைக்கு வருதோ, மத்த மிருகங்கள் உங்களை தீண்டாது. எழுதி வச்சுக்கங்க. இப்பயே எழுதி வச்சுக்கங்க. எப்போ எந்த உயிரையும் நான் கொல்ல மாட்டேன்னு நீங்க முடிவு பண்றீங்களோ,
எப்போ எந்த உயிருக்கும் என்னால உடம்பால, மனசால, உயிரால தீங்கு இழைக்க மாட்டேன்னு நீங்க முடிவு பண்றீங்களோ, அப்பவே எல்லா உயிரும் கிவ் ரெஸ்பெக்ட் குடுக்க ஆரம்பிச்சிடும். பறவையே வந்து உங்க மேல உட்காருங்க. ஆமா. பறவையே வந்து உட்காரும். தோள் மேல வந்து உட்காரும். அந்த நாள் இனிய நாள். ஏன்னா, அப்போ எண்ணம் வந்து மேலான எண்ணத்துல இருந்தீங்கன்னா, எல்லா பறவையும் நம்மகிட்ட வந்து பேசும், சிரிக்கும், கொண்டாடும். மனிதர்கள் பேசுற மாரி, மத்த உயிர்கள் பேசுறத நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சேரமான் பெருமான் எல்லா உயிரும் பேசுறத கண்டுபிடிப்பாராமே, அது மாரி. சேரமான் பெருமானுக்கு எல்லா உயிரும் பேசுறது தெரியுமாம். அவர் பூசை செய்யும்போது, அவருக்கு ஒரு பெரிய உயிர்களுடைய மூலத்த கண்டுபிடிச்சிருவாராம். ஒரு நல்ல பாம்பு வருதுன்னா, அது என்ன சொல்ல வருது? வா, ஏன் அந்த பக்கம் வந்தன்னு பேசுவாராம். ஒரு குதிரை வருதுன்னா, அந்த குதிரை கிட்ட பேசுவாராம். ஒரு நாய் வருதுன்னா, அந்த நாய்கிட்ட பேசுவாராம். அப்போ ஒரு உயிரினுடைய எல்லா தாத்பரியத்தையும், மொழிகளை தெரிந்திருக்கக்கூடிய பக்குவம் எப்ப நம்மளுக்கு வரும்? நீங்க சிவத்தை உணர்ந்தால் மட்டும் தான் வரும். அப்போ இந்த முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, 6 கால் கொண்டு ரதம் விளைந்திடும். அப்ப 6 ஆதாரங்களாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நம்முடைய உடம்புல ரட்சிக்கிற வேலையை செய்றாரு. அங்க ஒரு ரசம் விளைகிறது. அந்த ரசத்துக்கு என்ன பேரு? சத்துன்னு பேரு. அப்ப உயிர் எப்படி ரசமா உடம்புக்குள்ள இருக்குதுன்றத சொல்றாங்க. 6 கால் கொண்டு ரதம் விளைத்திடும். 7 கால் கொண்டு இரட்டி ஏற்றி இறக்கிட. அப்போ இங்க கால்னா என்ன? சுவாமி இந்த 6 ஆதாரங்கள மூச்சு வழியாகத்தான் ரன் பண்றாரு. நம்ம மூச்சு வாங்குறோம்ல. அப்ப கால்னா என்ன? காற்று. அப்போ 6 விதமான ஆதாரங்கள காற்று என்கிற மூச்சு காற்று வழியாக அதை இயக்குறாரு. அந்த ரசத்த தள்ளுறாரு. ரசம்னா உயிர் சத்து, உயிர் நீர், அமுத நீர். அப்ப 6 ஆதாரங்களுக்கும் அந்த உயிர் நீரை கொண்டு போய் சேர்க்கிறது எது? இந்த மூச்சு. அப்ப 7 கால் கொண்டு இரட்டி ஏற்றி இறக்கிட அப்படின்னா, யார் ஒருத்தர் பிராணாயாமம் என்று சொல்ற மூச்சு பயிற்சியை கற்றுக்கொள்கிறார்களோ, சாகாத கலையை யார் ஒருவர் கற்றுக்கொள்கிறார்களோ, மரணமில்லா பெருவாழ்வுக்கு யார் முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்கு அதை ஏற்றி இறக்கக்கூடிய பக்குவம் கிடைச்சிரும். மூச்ச ஏற்றி இறக்கக்கூடிய பக்குவம் கிடைச்சிரும். முதல்ல 6 கால் கொண்டு ரதம் விளைந்திடும்னா, 6 வகையான ஆதாரங்கள மூச்சு தான் நடத்துதுன்ற உண்மை தெரிஞ்சவங்க, இந்த மூச்ச வீணாக்க மாட்டாங்க. ஆமாங்க. கொரோனா பீரியட்ல ஆக்ஸிஜன வித்தாங்களா இல்லையா? ஒரு சிலிண்டருடைய விலை கோடிக்கணக்குல போச்சா இல்லையா? சிலிண்டர் எங்க பார்த்தாலும் சிலிண்டர். என்ன சிலிண்டரு? அடுப்பு எரிக்கிற சிலிண்டரா? இல்ல. உயிர காப்பாத்துற சிலிண்டருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. ஏன்? ஆக்ஸிஜன் பற்றாக்குறை. அப்படியும் பல உயிரை நம்ம இழந்தோம். காரணம் என்ன? ஆக்ஸிஜன் இல்ல. அப்படிப்பட்ட பிராணன யார் ஒருவர் பயிற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்கு 7 அந்த 7வது மூச்சு இருக்கிற இடம், 7வது இருப்பிடமான அந்த சகசிராரம் தெரியும். சகசிராரம்னா என்ன? தலையினுடைய உச்சி. இப்போ நம்ம உடம்புன்றது ஒரு கோயில். அதுல 6 ஆதாரம் எங்கெங்க இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ. இந்த 6 ஆதாரத்தையும் மூச்சு தான் ரன் பண்ணுதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. காத்து போச்சுன்னா எல்லாம் போச்சு. மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. இது அதே பிராணன் தான் இந்த 6 வீட்டையும் ரட்சிக்குது. அதே பிராணன் தான் 7வது வீடாக சொல்லக்கூடிய நம்ம தலை உச்சியும் ரட்சிக்குது. அப்போ ஒரு நல்ல சாதகன், நல்ல பயிற்சி செய்றவங்க, மூச்சு பயிற்சி செய்றவங்க, இந்த 6 ஆதாரத்தையும் கடந்துருவாங்க. கடந்து 7வது ஆதாரத்திலயும் போயி, மேலயும் கீழயும் அப்படியே சுவாசம் பண்ணி, மூச்சையே சாப்பிட்டு 7வது ஆதாரத்திலும் திளைச்சிருப்பாங்க. கடைசியில 8 கால் கொண்டு இடவகை ஒத்த பின் 9 மாநிலம் ஒத்த வாயுவே. 6 ஆதாரம் கடந்து, 7வது தலை உச்சியும் கடந்து, அதுக்கப்புறம் 8வது ஒரு நிலையை தொடுகிறது இந்த உயிர். 8வது ஒரு நிலைய தொடுது. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான். காமெடிக்கு இது நல்லா இருக்கும். உண்மையிலேயே மேல இருக்கிறவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான்.
எப்படி? இந்த 6 ஆதாரம் சொன்னேன். இடுப்பு, வயிறு, மார்பு, மார்புக்கு கீழ, அப்புறம் மார்பு, அப்புறம் தொண்டைக்குழி, அப்புறம் புருவ மத்தியம். இது 6 ஆதாரம். அவ்வளவுதான். இந்த 6 ஆதாரமும் மூச்சால தான் இயங்குது. மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்ப பிராணாயாமம் கத்துக்கினா மட்டும் தான் இந்த 6 ஆதாரத்த நம்ம கடந்து வர முடியும். இல்லன்னா இடுப்புலயே நம்ம மாட்டிக்குவோம். இல்லன்னா சோத்திலேயே கதியா இருப்போம். சோறே கதின்னு இருப்போம். இல்லன்னா சுகம் மார்பு. அதே கதின்னு இருப்போம். இல்லன்னா தொண்டைக்குழியில மாட்டிக்குவோம். இல்லன்னா புருவ மத்தியில சிக்கிக்குவோம். இதையும் கடந்து 7வது ஒண்ணு இருக்குது. அதான் தல உச்சி. இப்படி ஒவ்வொரு படிநிலையா 6 ஆதாரங்கள 6 வீட்ட இதான் 6 படை வீடு. 6 படை வீடு என்னன்னு தெரிஞ்சு போச்சா இப்போ? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த 6 படையத்தான் கோயிலா வச்சாங்க. எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் பாருங்க. முதல் படை வீடு, 2வது படை வீடு. முதல் படை வீடு இடுப்பு, 2வது படை வீடு வயிறு, 3வது படை வீடு மணிப்பூரகம், 4வது படை வீடு மார்பு, 5வது படை வீடு தொண்டைக்குழி, 6வது படை வீடு நெத்தி பொட்டு. அவ்வளவுதான். 7வது படை வீடு 7 மலை. அதான் தல உச்சி. 7வது மலை அதுதான். அப்ப யார் ஒருத்தர் மூச்சு பயிற்சி குருநாதர் கிட்ட முறையா வாங்கி சத்தையும் சித்தையும் தெரிந்து கொண்டு மூச்சு பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆனந்தம் விளைந்திடும். அது மட்டுமா விளையும்? இந்த பாட்டு என்ன சொல்லுது? ஆறது கொண்டு ரதம் விளைந்திடும். ஏழது கால் கொண்டு ஏற்றி இறக்கிட, எட்டது கால் கொண்டு இடவகை ஒத்த பின் 9 மாநிலம் ஒத்த வாயுவே. அப்போ இந்த புராணன் சும்மாவா இருக்குது? பயிற்சி செஞ்சோம்னா இந்த இந்த 6 ஆதாரங்களை கடந்து கடைசியில தலை உச்சியும் கடந்து தலைக்கு மேல 12 அங்குலம் போய் நிக்குமா. எப்படி? நாம நடக்கிறத நம்மளே பார்க்கலாமா. இது என்ன சாமி சொல்றீங்க? உங்களை நீங்களே பார்க்கலாம். நம்மள நம்மளே பார்க்கலாம். எப்போ? இந்த வீட்டுக்கு மேல பயணிச்சு தலைக்கு உச்சிக்கும் பயணிச்சு 12 அங்குலம் மேல நிக்கக்கூடிய ஆத்ம அனுபூதி பெற்று இறைவனோட இரண்டரை கலந்து நம்மள நாமளே பார்க்கக்கூடிய வித்தையே இந்த பாட்டு சொல்லி தருது. எப்போ அந்த திருமலை எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் பண்ணியிருப்பாரு பாருங்களேன். அப்போ ஆழ்ந்து அனுபவிச்சு இந்த உடம்ப கடந்து, இந்த இடுப்ப கடந்து, வயிற கடந்து, மார்ப கடந்து, மார்புக்கு முன்னாடி இருக்கிற மார்புக்கும் வயிற்றுக்கு இருக்க மணிபூரகத்த கடந்து, அப்புறம் மார்பு இத்தன சுகங்கள கடந்து, அப்புறம் தொண்டைக்குழியும் கடந்து, கடைசியில புருவ மத்தியத்தையும் கடந்து, அதுக்கப்புறம் தலைக்கு உச்சியில இருக்கிற அந்த உச்சியில இருக்கிற சகசிராரத்தையும் கடந்து, அதுக்கப்புறம் துரியத்த கடந்து, அதுக்கப்புறம் துரியாதீதத்த கடந்து, அதுக்கப்புறம் நாதம் விந்த தொட்டு, அதுக்கப்புறம் அம்பால தொட்டு, அதுக்கப்புறம் அம்பாளுக்கு மேல இருக்க இறைவனை தொடக்கூடிய பக்குவம் தான் இந்த பாட்டு. 9 மாநிலம் ஒத்த வாயுவே. அப்போ இறைவனை அடையறதுக்கு எத்தனை படிநிலை பாருங்களேன். எல்லாருமே இறைவனுடைய அம்சம்தான். 84 லட்சம் யோனி பேதமும் எல்லா உயிரும் இறைவனுடைய அம்சம்தான். அது அன்னைக்கே சொன்னேன். ஒருத்தர் கைரேகை மாதிரி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கைரேகை வராது. ஒருத்தருடைய கண்ணுல இருக்கிற ஐரிஷ் மாதிரி இன்னொருத்தருடைய ஐரிஷ் வராது. நாம எல்லாமே தனிப்பட்ட பிறவிதான். அப்போ ஒரு இறைநிலை அடையறதுக்கு எத்தனை நிலைய ஒரு உடம்பு கடக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? இதுதான் திருமூலர் சொல்றாரு. யார் ஒருவர் முறையாக ஒழுக்கத்தை பக்தியினாலே கடந்து பக்தி செஞ்சு பக்தியில 2 இருக்குது. மூட பக்தி, பக்தி. குருட்டுத்தனமா நம்பணும்னா அது மூட பக்தி. இது என்னதுன்னு தெரிஞ்சு பண்ணோம்னா அது பக்தி. ஆமா. ஒரு ரூ. 1000 வேணும்னா, ரூ. 1000 இருக்கிறவங்கிட்ட போய் கேட்டாதான் அவன் ரூ. 1000 குடுப்பான். இல்லாதவங்கிட்ட போய் மல்லடிக்க கூடாது. உனக்கு கண்ணு இருக்குதா? காது இருக்குதா? அ நான் வேண்டி பிரயோஜனம் இல்லையே. நீ எல்லாம் இருந்து என்ன? இல்லாட்டி என்ன? யார கேட்கக்கூடாது? சாமி கேட்கக்கூடாது. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அப்போ தெரிஞ்சவங்க யாரு? அப்ப இருக்கவங்க யாரு? அவங்ககிட்ட போய் கேட்கணும். அப்ப ஈகோ விடணும். கேட்டு எனக்கு சொல்லிக் குடுங்க. இறைவன அடையறதுக்கு எனக்கு சொல்லிக் குடுங்க. அப்போ தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும். அப்போதான் நமக்கு உண்மை தெரியும். இல்லன்னா தெரியாது. அப்போ இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, 6 ஆதாரம் இயங்குறதுக்கு காத்து முக்கியம். அங்க ஒரு ரசம் இருக்கு. அத ரன் பண்றது இந்த மூச்சு தான். அந்த மூச்சு பயிற்சிய நீங்க கத்துக்குங்க. அப்புறம் 7 அது கால் கொண்டு ஏற்றி இறக்கிட. அப்ப அந்த மூச்ச நீங்க ஏத்தி இறக்குற கலைய நீங்க கத்துக்கணும். அது முறையா குருநாதர்கிட்ட அந்த பிராணாயாமத்த நீங்க வாங்கிக்கங்க. மூக்கு வழியா காத்து போகாது. எப்ப நீங்க பயிற்சிக்கு வந்தீங்களோ, அப்ப மூக்கு வழியா காத்து போகாது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா. இதான் சாகாத கலை. ஓ! மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒண்ணு இருக்குதா? அப்ப சாகாம இருக்கிற ஒரு வித்தை இருக்குதா? இருக்கு.
அப்ப எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு கேக்குறேன் நானு. எத்தனை பேர் இந்த மூச்ச அப்பா இப்படி ஒரு எனக்கு இப்படி ஒண்ணு இருக்குங்களா சாமி? மூக்கு வழியா காத்து போகாம எப்படி சாமி உயிரோட இருக்க முடியும்? இருக்க முடியும். எப்போ உங்க மனசு வெளிய போலியோ அப்பவே உங்க மூச்சு வெளிய போகாது. எப்போ உங்க வலது கண்ணோ, இடது கண்ணோ கொண்டு போய் புருவ மத்தியில நிறுத்தி ஆடாம, அசையாம நிறுத்துறீங்களோ, அப்போ உங்க மூச்சு வெளிய போகாது. நல்லா தொட்டு பாருங்க. சுவாசம் அப்படியே அடங்கி உள்ள ஒடுங்கி பொட்டி பாம்பு மாரி இருக்கும். அப்படி யார் ஒருத்தர் ஏத்தி இறக்கி பயிற்சி செய்றாங்களோ, அவங்களுக்கு 8வது ஒரு நிலையை சாமி காமிச்சு குடுக்குறாரு. 9வது நிலையும் காமிச்சு குடுக்குறாராம். 9 மாநிலம் ஒத்த வாயுவே இதான் பாட்டு சொல்லுதுங்க. அப்ப இந்த எதார்த்த உலகத்துல ஒரு பாமரனும் இறைவனுடைய திருவடியை அடையணும்னா, அன்பும், ஒழுக்கமும் அடிப்படையில இருக்கணும். இந்த அன்பும், அடிப்படையில ஒழுக்கம், பக்தியும் இல்லாத ஒருத்தரு திருவடி கிட்ட வர முடியாது. ஏன்னா, அவன் அலங்கோலமானவன். அடிப்படையில ஒழுக்கமும், அன்பும், கருணையும் இல்லாதவங்க, எப்படி நீங்க மேலான பொறுப்பு குடுக்க முடியும் அவங்ககிட்ட? சாமி பாப்பாருல்ல, "நீ போ, இன்னும் நெறைய வேலை இருக்கு. ஓடி போ. என் கிட்டயே வராதன்னுவாரு. நீ நிலையில்லாதத தேடுறல்ல, ஓடி போ." அப்ப நிலையானது என்னைக்கு நீ தேடுறியோ, என்றைக்கு நீ நிலையானத தேடுறியோ, அன்னைக்கு நீ வா. அதுவரைக்கும் நீ வராத. அவ்வளவுதான். அதுவரைக்கும் நம்மள அலைய விடுறாரு சாமி. இந்த நிலையில்லாதது எது? வீடு, வண்டி, வாகனம், பேரு, புகழு, பட்டம், பதவி, ப்ரமோஷன். இது தரணும், அவங்க நம்மள இவங்க வாழ்த்தணும், அவங்க வாழ்த்தணும். அவங்க நம்மள இது பண்ணுவாங்க, இவங்க நம்மள மெச்சுக்கணும். நம்ம பேர் அதுல வரும், இதுல வரும். ரேங்க்கு இது எல்லாம் மயக்கம் தான். அப்ப இதெல்லாம் கேட்கும்போது சாமி என்ன பண்ணுவாரு? சிரிச்சுக்கினே இருப்பாரு. உனக்கு நான் வேணுமா? ரேங்க் வேணுமா? நல்லா தெரிஞ்சவங்க என்ன கேட்பாங்க? சாமி உங்களையே குடுத்துருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நிலையில்லாதது வேணுமா? நிலையானது வேணுமா? அழிஞ்சு போறது வேணுமா? அழியாதது வேணுமா? 2டே 2 முடிவு தான் நீங்க எடுக்கணும். அப்படி முடிவு எடுக்கும்போது, சாமி நம்மள எப்ப திரும்பி பார்க்குறாரு? குழந்தை சாஸ்வதமான பொருள கேட்குது. அது என்னையே கேட்குது. அப்போ இந்த உயிரு நிலையில்லாததுலருந்து மயக்கம் நீங்கிடுச்சு. கார் வேணாம், வண்டி வேணாம், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாமே நிலையில்லாதது, ஏமாத்துத்தனம்னு தெரிஞ்சு போச்சு. நம்மள மயக்கி ஆண்டுகின்னே இருக்குது. அதான் சொன்னேனே, பக்கத்து வீட்டுக்காரன் கார் குடுத்து கல்யாணம் பண்றான்னா, அவன் இருக்குது பண்றான். நீ இல்லன்னா ரூ. 250 தாலி வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணி முடியேன். அது போல தான் கார் வாங்கி கொடுக்கணும்னு நீ முயற்சி பண்ணா தான் உனக்கு துக்கம் வருது. டியூ வாங்குற. அப்ப இன்னொருத்தர போல நீ வாழணும்னு ஆசைப்படும்போது தான் புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான் அது. அப்போ இந்த இதான் மாயா, இதான் மாயா, இதான் மாயா, இதான் மயக்கம். அப்ப இன்னொருத்தர் செய்யற மாரி செய்யறான் பாத்தியா, அதுதான் இந்த தொலைக்காட்சி நம்மளை தொடர்ந்து விளம்பரம் பண்ணிட்டே இருக்குது. நகைய வாங்கு, நகைய வாங்கு, நகைய வாங்கு, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? நம்மள முட்டாளாக்குறதுக்கான எல்லா வேலையும் செய்றாங்க. நீ வாழறதுக்கு எது வேணும், எது வேணான்றது யார் முடிவு பண்ணணும்? எது வேணும், எது வேணாம்? எது அவசியம், எது அவசியம் இல்ல? அத நம்மள வாழ விடுறதே இல்ல. அவனா திணிச்சு, 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 திணிச்சு அவன் ஒரு நாகரிகத்த உற்பத்தி பண்ணிட்டான். ரூ. 13,00,000 கட்டி சத்திரத்த புக் பண்ணி, ஆகா ஓஹோன்னு பண்ணி கல்யாணத்த முடிச்சா தான் அவனுக்கு கல்யாணமா தெரியுது. 3 மாசத்துல டைவர்ஸ் வாங்குன பிறகு தான் மூஞ்சி உம்முன்னு போகுது. அப்ப இவ்வளோ தூரம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண, இவ்வளோ தூரம் கோடிக்கணக்குல செலவு பண்ணி கல்யாணம் பண்றான். அப்புறம் போய் ஒரு ஒரு நம்மளெல்லாம் முட்டாளாக்குற மாரி விவாகரத்து போய் நிட்டுறான். வெட்கமா இல்ல? அதுதான் சொல்றேன். நல்ல அறிவோட ஆத்மார்த்தமான எது தேவையோ அதுக்கு மட்டும் வாழ்ந்தா மட்டும் போதும். உயிருக்கு என்ன வேணும்? உடுத்த உடை, இருக்க இடம், நல்லா தூங்குறதுக்கான இடம், அதான் இருக்க இடம், உணவு, தவம் பண்றதுக்கான இடம், பக்தி பண்றதுக்கான இடம் அவ்வளவுதான். நீங்க உங்கள தெரிஞ்சு நீங்க ஏகாந்தமா இருக்கணும் அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள். இந்த உயிருக்கு இதான் உயிர் எதிர்பார்க்கிறது இதுதான். உயிர் தன்னை தானே சுகமா இருக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ நிம்மதி எங்க இருக்கு? உள்ளேயா வெளியவான்னா, குருநாதருடைய அருளால நமக்கு உள்ள தான் கிடைக்கும். ஆனா இந்த நிம்மதிய தேடி தேடி ஏசில போனா நிம்மதியா? அந்த வீடு வாங்குனா நிம்மதியா? இல்ல இவ்வளவு தூரம் அடுக்கு கட்டணும் நிம்மதியா? எத கட்டினாலும் நிம்மதி வராது. நீ எத்தன அடுக்கு மாடி கட்டினாலும் நிம்மதி வராது. காசு தான் விரயமாகும். நீள வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர்,
வாழ வேண்டும் என்றல்லவோ நீ கற்ற. ஆனா காலநோலை வந்தபோது எந்த வீட்டை நீ பத்திரத்தை எடுத்து காமிச்சு எமன் விடுவானா உன்ன? அப்ப எமன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இருக்குது. அதான் திருவடி. எமன் உங்ககிட்ட கை கட்டி நிக்கணுமா? ருத்ராட்சம் போட்டுக்க. எமன் உங்ககிட்ட கை கட்டி நிக்கணுமா? திருநீர் பூசிக்க. எமன் உங்ககிட்ட கை கட்டி நிக்கணுமா? அஞ்செழுத்து சொல்லு. எமன் உங்ககிட்ட கை கட்டி நிக்கணுமா? குருவருளை இறுக்கி பிடிச்சுக்க. எமன் உங்ககிட்ட கை கட்டி நிக்கணுமா? மூச்சு பயிற்சி செய்யி. எமன் உங்ககிட்ட கை கட்டி நிக்கணுமா? சாகா கலையை கத்துக்க. எமன் உன்னை பார்த்து ஓடி போயிடணுமா? சாமியோட இரண்டரை கலந்து நில்லு, பக்தியினால நில்லு. அப்ப யமன் நம்ம கிட்ட வரமாட்டான். அப்ப யாருக்கு யமன் வருவான்? நிலையில்லாததை தேடுறவங்களுக்கு யமன் வருவான். ஏன்னா ஆசை வயப்பட்டுட்டோம் இல்லையா? நிலையில்லாததை தேடுறவங்களுக்கு எல்லாம் யமன் வருவான். நிலையானதை தேடுறவங்களுக்கு யமன் கை கட்டி வாய் பொத்தி, ஐயா உங்க கணக்கு முடியுது, நான் எடுக்கட்டுமா? இருங்க, அந்த கோயில்ல அன்னதானம் இருக்கு, அங்க நிறைய திருப்பணி இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு யமன் கிட்ட நம்ம சொல்லலாம். எப்படி நான் உங்களை எடுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நான் சமாதியில உட்கார போறேன், பேசிக்கலாம். நல்லா நடக்கும். இதெல்லாம் ரொம்ப இயல்பா நடக்கும். சாமி சொல்லுவாரு, அவனை விடுப்பா, நீ உன் வேலையை பாரு, அவன் நிறைய திருப்பணி இருக்குது, அவன் முடிச்சுட்டு வந்துருவான், முடிஞ்சு போச்சு. யார் சொல்லுவாரு? சாமி சொல்லுவார். அப்போ யமனுக்கும் நமக்கும் டீலிங் கிடையாது. அவன் தர்மம் தான், இல்லைன்னு சொல்லல. தர்மம் தான், இல்லைன்னு சொல்லல. அவன் தன்னுடைய கணக்கை முடிக்க வரான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ திருப்பணிக்குன்னு வந்துட்டீன்னா உனக்கு எக்ஸெப்ஷன், அதாவது விடுதலை. நீ திருப்பணிக்குன்னு வந்துட்டீன்னா சாமி உனக்கு என்ன பண்றாரு? உன்னுடைய ஆயுளை நீட்டிக்கிறார். ஏன்னா நீ எல்லா உயிருக்கும் பொதுவா மாறிட்ட. எப்போ நீ எல்லா உயிரையும் சமமா பார்த்து அன்பா இருக்கிறியோ, அப்ப யமன் உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது? அணுகவே முடியாது. அப்ப காலன் ஓலை நமக்கு வராது. யாருக்கு காலன் ஓலை வரும்? யமன் வருவான். சிவபெருமான மறந்தவங்களுக்கு யமன் வருவான். அவனுக்கு தான் தர்ம பெருவா வந்து, ஏய் உன் வேலை முடிஞ்சு போச்சு, கிளம்பு அப்படின்னு. அகால மரணம். என்ன மரணம்? அகால மரணம், துர்மரணம், தற்கொலை, அட்டூழியம், சாவடிக்கிறது, கொலை, இதெல்லாம் எங்க நடக்குது? சாமியோட பார்வையிலிருந்து மீறி போய் என்ன பண்ணுது? அவன் வினைக்கு ஏத்த மாதிரி இது நடக்குது. அப்ப அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாரு, அவன் வினைக்கு ஏத்த மாதிரி இது நடக்குது. நல்வினை தீவினைக்கு ஏத்த மாதிரி இத்தனை வம்பும் நடக்குது. அப்ப இதுல இருந்து மீண்டு வரணும் நம்ம. இதுல இருந்து மீண்டு, நிலையில்லாததெல்லாம் எனக்கு வேணாம் சாமி, நிலையானதை நான் பிடிக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப அப்பாவை பிடிச்சுக்கிறேன். எங்க அப்பா சிவபெருமான். என் அப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன். அப்படின்னு யார் ஒருத்தர் அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு யமன் வரப்போவதில்லை. அவங்களுக்கு எல்லாமே வாய்க்கும். அப்ப முதல்ல அன்பா சாமி யார் ஒருத்தர் நம்புறாங்களோ அவங்களுக்கு குருநாதர் வந்து சிவபெருமானை அடையக்கூடிய எல்லா வழியும் சொல்லி கொடுத்துட்டு போயின்னு இருப்பார். அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர். ஒரு நயா பைசா எதிர்பார்க்க மாட்டார். அவர்தான் குருநாதர். அவர்தான் குருநாதர். அப்ப குருவாக வருவதும் சிவபெருமான். தனியா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, 6 கால் கொண்டு ரதம் விளைந்திடும், 6 ஆதாரங்கள்ல மூச்சா இருந்து அந்த ரசமா இருக்கிறது சாமி தான், மூச்சு தான். அந்த மூச்சை கத்துக்கின அந்த 6 ஆதாரத்தை கடந்து 7வது ஆதாரத்திலையும் நம்ம ஏத்தி இறக்கணும். ஏத்தி இறக்கணும்னா மூச்சு பயிற்சி செய்யணும். புருவ மத்தியில தவம் பண்ணும்போது அது நடக்கும். உங்களுக்கு இது வேணும்னா அடியேன் சொல்லித் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து 8 கால் கொண்டு இந்த வகை ஒத்த பின் இந்த துரிய நிலைக்கு போய் நிக்கிறது. தான் தூங்குறது தானே பார்க்கிறது. துரியாதத்தில் நிக்கிறது. அப்புறம் 8வது இடத்தையும் தாண்டி 9வது இடத்துல 9 மாநிலம் ஒத்த வாயுவே. அப்ப ஏறி நிற்கும். இவ்வளவும் படிநிலை. கொஞ்சம் கொஞ்சமா தான் போக முடியும். எடுத்த உடனே ஸ்பாட்டுக்கு போய் இறைவனுடைய திருவடியில கைலாயத்துல போய் நிக்க முடியாது. உடனே சுந்தரர் மாதிரி வா ஆரூரா ஆரூரான் ஆரூரன் என்னுடைய நம்ம தான் மாதிரி ஆரூரன் வரான்னு சொல்லிட்டு சாமி கட்டுப்பிடிக்கிற மாதிரி உடனே நடக்காது. சரியா? அவங்க வினைக்கு ஏத்த மாதிரி முக்தியும் மாறுபடும். எல்லாருக்கும் ஒரே நேரத்துல முக்தி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல விடுதலை நிகழாது. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல பக்தி வந்துராது. கால நேரம் கூடும்போது பக்குவப்படும் போது சாமி அனுப்பி நம்ம சேனலுக்கு அனுப்பி வைக்கிறார். ஓ கடை தேர்வாயாக. அவ்வளவுதான். நம்ம சேனல் மட்டும் இல்லை, நிறைய அருளாளர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கூவி கூவி என்ன சொல்லின்னு வரோம்? திருவடி தான் முக்கியம், திருவடி தான் முக்கியம்னு சொல்லி வரோம். அந்த கேட்டகரியில நம்மளும் ஒருத்தர். அவ்வளவுதான்.
சரி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த திருமந்திரத்தை அளித்த திருமூல நாயனாருடைய திருவடிகளை பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, அந்த திருமூலருக்கு உபதேசம் செஞ்ச நந்தியம்பெருமானுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால வணங்கி, அந்த நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செஞ்ச அம்மையப்பருக்கு மனமொழி மெய்களால வணங்கி, அந்த கைலாய பரம்பரையிலிருந்து நேரடியாக இந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு ஞானம் வழங்கிய அத்தனை குருநாதர்களுக்கும், நம்முடைய உடல், பொருள், ஆவியை சமர்ப்பித்து, நமக்குள்ளிருந்து பேசிய அத்தனை ஞானிகளுக்கும், ரிஷிமார்களுக்கும் நன்றி சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல துரம் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல், சிவன் திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே புருவ நடு தியானம் இருக்கிறது. அந்த தியானத்தில் கலந்து கொண்டு தன்னை அறிந்து இன்பம் வரும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். மற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. சிகாரம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். சிவபெருமானே, சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.